வணக்கம் மக்களை, இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் இன் 2025. ஐஃபோன் எக்ஸ் இல்லை ஐஃபோன் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் பழமையான 2017 ரிலீஸ் ஆன ஐஃபோன் எக்ஸ் உடைய ரிவ்யூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் எக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாமா? முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்ல ஒரு பாடி பில்டாகவே இருக்குது. ஸோ பாடி பில்டர்னு நினைக்கிங்களா? ஸோ பின்னுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 இப்போ கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 17 வந்து நல்லதாகவே இருக்குது. என்னன்னா 2025 ஐஃபோன் 17 வந்து ஒரு தரமான ஃபோனுன்றே சொல்லலாம். ஆனால் 2017 அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லெஜண்ட் ஃபோன் இன் ஐஃபோன். ஸோ அதனால் அது ஒரு தரமான பில்ட் குவாலிட்டி என்றே சொல்லலாம் அப்பேது காலத்தில். இப்போ 8 வருஷமாவது இந்த ஐஃபோன் எக்ஸ் வந்து 2017 செப்டம்பர் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒரு தொடர்ந்து ஒரு 8 வருஷம் சரியாக பூர்த்தி ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் டிசைன் பார்த்தாச்சு. ரெண்டாவது டிஸ்பிளே பற்றி பேசிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5.8 OLED டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான குவாலிட்டி என்ன சொல்லலாம். 60 Hz தான் இந்த டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் இக்குமெண்ட் சொல்லுவாங்க. என் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு. அண்ட் இப்போ இது சாம்சங் இப்போ இல்லை, பழைய காலத்து சாம்சங்கையும் கம்பேர் பண்ணதா அப்போ காலகாலத்தில் வந்த சாம்சங்கையும் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் எக்ஸ் வந்து ஒரு தரமான ஃபோனே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌசிங், சோஷியல் மீடியா ப்ரௌசிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பட்டை கிளப்புது. அண்ட் கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிலைமையில தான் இந்த டிஸ்பிளேல விளையாட முடியும். நீங்க ஆண்ட்ராய்ட் யூசராக இருந்துட்டு இப்போ ஆப்பிள் யூசராக மாறிங்கன்னாக்கா இது தாராளமான ஒரு நல்ல ஃபோனுன்றே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கேம்ஸ் விளையாட முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை FPS அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் டெம்பிள் ரன் அது சீசன் கேம்ஸ் எல்லாம் தாராளமாக விளையாடலாம். அண்ட் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதுவில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவில் பொறுத்தவரையில் லெக் இஷ்யூஸ் அவ்வளோ வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு தரமான கேமிங் குவாலிட்டி வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இப்போ எல்லா ஐஃபோன்லையும் மிகக்கூடிய ஒரு கேள்வியை அமைஞ்சு கொண்டிருக்குது சாஃப்ட்வேர். எல்லாரும் கேட்குறாங்க சாஃப்ட்வேர் எத்தனை சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து iOS 16 அப்படி சம்திங் தான் வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடையாது அப்படிதான் சொல்கிறாங்க. அப்டேட் கொடுக்க மாட்டோம்னு. ஸோ அதனால் இது 16 இருந்தாலும் ஒரு தரமான ஃபோனுன்றே சொல்லலாம். ஆனாலும் ஐஃபோன் எக்ஸ் எவ்வளோ தரமானதாக இருந்தாலும் அதையும் பார்க்க கொஞ்சம் காசு செலவழித்து ஐஃபோன் எக்ஸஸ் போகலாம்ன்ட்டு நினைப்பீங்க. எஸ், தட்ஸ் கரெக்ட். ஸோ அதுக்கான வீடியோ தான் அடுத்ததாக வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் மேக் பண்ணேன். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணிவிடுவோம். ஸோ வெயிட் பண்ணி கொண்டுருக்கேன். அதுக்காண்டி இந்த வீடியோ விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் அதுக்கு இந்த எக்ஸ் வாங்கிறதுக்கும் பார்க்க இந்த எக்ஸுக்கும் அதுக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய டிஃபரெண்ட் ஒன்று இல்லைனாக்கா எக்ஸே வாங்கிட்டு போகலாம். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பற்றி பார்த்துலாம். 2 கேமரா கொடுத்திருக்காங்க. 12 MP 2 கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஃபோட்டோஸை எடுக்க முடியும். ஈவன் இப்போது ஐஃபோன் 17 கம்பேர் பண்ண சொல்லலாம். இப்போ இது வருது வந்து 48 மூணு கேமராஸ் வருது 48 MP. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். HDR கூட இருக்கும். நல்ல HDR 10+ நினைக்கிறேன். ஸோ ஐஃபோன் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HDR அவ்வளோ பெருசாக இல்லை, ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோ பெருசாக இல்லை, அப்படி தான் அவ்வளோ பெருசாக இல்லைன்னு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது. என் கேமராவில் தாராளமாக சாதாரண ஃபோட்டோஸாக அவங்களுக்கு மீடியம் குவாலிட்டி ஃபோட்டோஸாக எடுக்க முடியும். என் 4K 60 FPS வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. என் ஃபோட்டோஸ் வந்து தாராளமாக எடுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரிக்கு போயிடலாம். பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான பேட்டரி குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன்னா எப்பளில் வந்து சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் எப்பளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் தாங்கும். ஆனால் நீங்கள் 80% யூஸ் ஃபோன் வாங்குறீங்கன்னா 80% 90% அந்த பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்து வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃபோன் கலாஸ் அவ்வளோதான். சோலி முடிச்சு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியில் நீங்கள் யூஸ்ட் பேட்டரி போடுவீங்களா அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறீங்களன்னா உங்களுக்கு தரமான பேட்டரி அந்த நீடிச்ச காலம் உங்களுக்கு பாய்க்கக்கூடியதாக இருக்கும். பட் கூடிய சீக்கிரமே ஹீட் ஆகிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதனால் நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணாத ஃபோனாகவே பார்த்து வாங்குங்க. ஓகே, அடுத்தது இதில் மெயின் பாயிண்ட்டே அப்போ 2017 வந்த ஒரு ஃபேஸ் ஐடி கொடுத்திருந்த ஒரு iPhone X ஆனது இன்னும் சூப்பரான தரமான குவாலிட்டியில் வேலை செய்யுது. இது ஃபேஸ் ஐடியோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதுவே சூப்பராக வேலை செய்யுது. N17 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறையில் அது பட்டையை கிளப்பதுன்றே சொல்லலாம். அடுத்தது முக்கியமான ஒரு நெட்வொர்க் பிரச்சனை. iPhone Xல வந்து பார்த்தீங்கன்னா 4G நெட்வொர்க் தான், இன்னைக்கு 5G கிடையாது. நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா 4G தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 5G எல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகவே இருக்கும். இறுதியாக இது யாருக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சாதாரண ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ ஐ மீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 12th 11th அந்த மாதிரி அவ்வளோ ஃபோன் இல்லை, காலேஜே போதும் தான். ஸோ அதனால் ஒரு கண்டென்ட் க்ரியேஷனாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு தொடங்கத்துக்கான கண்டென்ட் க்ரியேஷன் தொடங்கத்துக்காண்டி ஒரு யூடியூப் வீடியோ போடுறதுக்காண்டி நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். ஸோ அதனால் உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் தாராளமான ஃபோன் தான். அண்ட் சூப்பர் டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக எடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அண்ட் கேமரா ஒரு சாதாரண லெவலில் அண்ட் பாடி வந்து சூப்பர், நல்லவே நல்ல IP67 ரேட்டிங் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த iPhone X பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபோன் தான். பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலுமெண்டா iPhone XS போகிறது மிச்சமே நல்லது. ஓகே, அடுத்தது iPhone XS உடைய ஃபுல் வீடியோ வரும், ரிவ்யூ வரும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே போடுங்க. அது வரைக்கும் உங்களோட